see. இதுல வந்து first rule வந்து அதாவது nomenclature of straight chain hydrocarbons. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பேரண்ட் செயின் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் செயின், ஃபங்க்ஷனல் குரூப், பிரான்ச் எல்லாமே இருக்கு. ஒரு இதுன்னா இதுல எது வேணா இருக்கலாம், இல்லாமையும் ஏதாவது ஒண்ணு கூட இருக்கலாம், இல்ல எல்லாமே கூட இருக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த பேரண்ட் செயின் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு எப்படி நேமிங் கொடுக்கறது, அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். தட் இஸ் nomenclature of. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா 10th படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து nomenclature of straight chain. ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ்னு நான் ஹெச்சினே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுதான் நம்ம பேரண்ட் செயின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? ஸோ இந்த பேரண்ட் செயினுக்கு வந்து நம்ம எப்படி நேமிங் கொடுக்கணும்? அதாவது இப்போ சில இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா செயின் இதுல வந்து ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும், 2 கார்பன் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது தான் வந்து இட்ஸ் பேரண்ட் செயின். இப்போ எல்லாமே வந்து வேர்ட் ரூட் வந்து ப்ரிஃபிக்ஸா தான் வரும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து எப்படின்னா இப்போ செயின் லென்த், செயின் லென்த், வேர்ட் ரூட். செயின் லென்த் வந்து அதாவது என்னன்னா சி வந்து ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அந்த வேர்ட் ரூட், அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும் அந்த பேரண்ட் செயின்னா இட்ஸ் மெத். ஓகே, இட்ஸ் மெத். இது ஆல்கேனா இருந்துச்சுன்னா மீத்தேன். அல்கீனுக்கு வந்து மீத்தேன் வராது, பட் இதை செகண்டுக்குலாம் வரும், ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன் வரும். ஆனா ஸ்டார்ட் ஆகுறது வந்து எத், மெத் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். வேர்ட் ரூட். ஓகே, C1னா மெத், C2னா எத், இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, C3னா இட்ஸ் ப்ரோ, C4னா என்ன, இது நீங்க சொல்லாமே. C4, C5, C6 என்னப்பா ஞாபகம் இருக்கா? பியூட்டேன்ல பியூட், ஏஎன்இ நம்ம வந்து ஆல்கேனா இருந்தா தான் ஏஎன்இ கொடுக்கணும். பட் வேர்ட் ரூட் வந்து இட்ஸ் பியூட் தான். ஓகே, வேர்ட் ரூட் வந்து பியூட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏதோ கொடுக்க போறோம். வேர்ட் ரூட் பியூட் தான். அதே மாதிரி ஃபைவர் ஃப்ரண்ட். ஓகே, வேர்ட் ரூட் அவ்வளவுதான். ஹெக்ஸ். ஓகே, ஹெக்ஸ் 7 இருந்துச்சுன்னா ஹெப்ட், 8 இருக்கும்போது அது வந்து ஆக்ட். ஓகே, 9 இருந்துச்சுன்னா இட்ஸ் நான், 10 இருக்கும்போது அது வந்து டெக். ஸோ இப்போ இதுதான் வந்து வேர்ட் ரூட். இன்னும் 11லாம் இருக்கும், பட் 11லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கிடையாது. அன்டெக்கு, டோடெக்கு அப்படிலாம் இருக்கும். ஸோ 10 வரைக்கும் நீங்க உங்களுக்கு வந்து இட்ஸ் இனஃப். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஹவு டு கிவ் அ நேம் ஃபார் த பேரண்ட் செயின். ஓகே, பேரண்ட் செயின்ல ஹைட்ரோகார்பன்ல ஸ்ட்ரெயிட் செயினுக்கு எப்படி வந்து நேமிங் கொடுக்குறோம்? 1 கார்பன் இருந்துச்சுன்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், 2 கார்பனா இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும், அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஓகே, இப்போ செகண்ட் ரூல். வாட் செகண்ட் ரூல் இஸ், அதாவது இதை நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அதாவது ஆஃப்டர் ரைட்டிங் த வேர்ட் ரூட், இல்லைன்னா அந்த வேர்ட் ரூட் எல்லாமே ப்ரிஃபிக்ஸாக தான் வரும். ஓகே, ப்ரிஃபிக்ஸாக தான் வரும். இப்போ எப்படின்னா, இப்போ ஆல்கேனா இருந்துச்சு அப்படின்னா வேர்ட் ரூட்டு, ஓகே, வேர்ட் ரூட்டு பிளஸ் ஏஎன்இ, இது வந்து ஆல்கேன். ஸோ இப்போ வேர்ட் ரூட்டு பியூட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பியூட்டு பிளஸ் ஏஎன்இ இட்ஸ் பியூட்டேன். ஓகே, ஸோ அப்போ 4 கார்பன் இருந்துச்சுன்னா அது அல்கேனா இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் பியூட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அண்டர்ஸ்டுட்? செகண்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா நேமிங் ஆல்கைல் குரூப். நேமிங் ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப்பை வந்து நம்ம எப்படி வந்து நேமிங் பண்ணுவோம்? அதாவது ஆல்கைல் குரூப்னா என்ன, ஆல்கைல் குரூப்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்கைலாம் என்ன அப்படின்னா, ஆல்கேன்லேருந்து, ஓகே, ஆல்கேன்லேருந்து ஒரு ஏஎன்இயை மைனஸ் பண்ணிட்டு, ஓகே, ஒய்எல் சேர்த்தோம்னா அது வந்து ஆல்கைல். ஓகே, தட் இஸ் ஆல்கைல். அப்போ இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ CH4 மீத்தேன் இல்லையா, மீத்தேன்லேருந்து ஒரு ஹெச் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா,
ஒரு H வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா you will get CH3. இது வந்து இட்ஸ் மீத்தைல். அப்போ அல்கைல்ங்கிறது வந்து ஜெனரல் வேர்டு, மீத்தேல்ங்கிறது வந்து ஒரு கார்பன் இருந்தது அப்படின்னா அது வந்து மீத்தைல். அதே மாதிரி ஈத்தைல், ப்ரோபைல், பியூட்டைல். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ மீத்தேன்லேருந்து மீத்தைல் வரும், ஈத்தேன்லேருந்து ஈத்தைல், ப்ரோபேன்லேருந்து ப்ரோபைல், அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ டெக்கேன்லேருந்து டெக்கைல். ஸோ அந்த மாதிரி வரும். அல்கைல் குரூப்னா நம்ம இப்படிதான் வந்து நேமிங் கொடுக்கணும். ஓகே. அதாவது சம் ஆஃப் இப்ப இதுலயே வந்து இதுல கொஞ்சம் நீங்க என்ன பார்க்கணும்னா சம் ஆல்கைல் குரூப் கேன் ஆல்சோ பி ரெப்ரசன்டட் பை தேர் அப்ரிவேஷன். ஸோ அதாவது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து ஐயூபிஎஸ்சியில நீங்க நேமிங் கொடுக்கறதா இருந்தா ஓகே, அவங்க நேமிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரா எழுதும்போது இந்த சம்டைம்ஸ் வந்து மீத்தைலுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எம்இன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மீத்தைல வந்து எம்இ அப்படின்னு மட்டும் கூட சில சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஈத்தைல வந்து ஈடின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா ரொம்ப ரேரா தான் வரும் அது. பட் அது உங்களுக்கு புரியும், போக போக உங்களுக்கு வந்து நீங்க எழுதும்போது புரியும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஆல்கைல் குரூப்லயே வந்து சம் ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிரான்ச்டு ஃபார்ம். இந்த ஆல்கைல் குரூப்ஸ்லயே வந்து பிரான்ச் இருக்கு. சம் ஆல்கைல் குரூப்ஸ். ஸோ இதை வந்து நீங்க நோட்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி இந்த இதை பத்தி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ தட். ஓகே. ஏன்னா எல்லாமே ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. நீங்க திருப்பி திருப்பி அதை பார்த்தா தான் உங்களுக்கு நேமிங் வந்து கொடுக்கறது வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. சம் ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிரான்ச்டு ஃபார்ம். பிரான்ச்டு ஃபார்ம்லயும் வந்து சில ஆல்கைல் குரூப் வந்து இருக்கும். இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ CH3 2 times CH, இதுவும் ஆல்கைல் குரூப் தான். ஓகே. இத வந்து இது இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா இது எப்படி இருக்கலாம்னா இப்படி இருக்கலாம். CH3, ஓகே, CH3. ஓகேயா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுக்கு இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட இந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா CH3 இப்படி இந்த CHல வந்து ரெண்டு பிரான்ச் மாதிரி ரெண்டு CH3 குரூப் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா இப்போ இதுக்கு பேர் வந்து என்னன்னா இது வந்து 3 கார்பன் இருக்கு இல்லையா? 3 கார்பன் இருக்கிறதுனால இதோட ஆல்கைல் குரூப் என்ன சொல்லலாம்? ஹலோ, 3 கார்பன் இருக்கு, இது ஆல்கைல் குரூப். இது என்ன ஆல்கைல் குரூப்? I hope that I'm audible. Yes or no? Monica? ஹலோ, யாருக்கு ஆடிபிள் இல்லையா? என்ன அது என்ன ஆல்கைல் குரூப்? 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருந்துச்சுன்னா என்ன? சரி, அது ஏன் இவ்வளவு நேரம் டைம் தான் வேஸ்ட் உங்களுக்கு. எஸ்னா எஸ்ன்னு சொல்லிடுங்க, நோனா நோன்னு சொல்லிடுங்க. தெரிஞ்சா சொல்ல போறீங்க. நீங்க தெரியலன்னா கூட நான் கரெக்ட் தான் பண்ண போறேன். ஒய் யூ ஆர் ஆல் ஹெசிடேட்டிங், இல்லைன்னா ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதாவது என்ன சொல்றதுக்கு. ஓகே. அப்படி இருந்தீங்கன்னா நான் இனிமேல் கொஸ்டினே கேட்கல. கொஸ்டினே கேட்காம நான் கிளாஸ் எடுத்துட்டே போயிட்டே இருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகே. ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டா புரியுதா புரியலையான்னு கேட்டா கூட நீங்க வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ இது 3 கார்பன் இருந்துச்சு ஆல்கைல் குரூப் அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து இட்ஸ் ப்ரோபைல் தான். ஓகே. இது வந்து இட் இஸ் அ ப்ரோபைல். ஆனா இது வந்து நார்மல் ப்ரோபைல் கிடையாது. ஓகே. நார்மலா உள்ள ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்கும்? நார்மலா நம்ம ப்ரொஃபைல்னு எழுதணும்னா CH3 CH2 CH2ன்னு எழுதுவோம். ஓகே. இது வந்து ப்ரொஃபைல்னு எழுதுவோம். பட் இங்க வந்து CH3 இருக்கு. ஸோ அதனால இது என்ன ப்ரொஃபைல் அப்படின்னா இட்ஸ் அன் ஐசோ ப்ரொஃபைல். ஓகே. ஐசோவையும் செகண்டரியும் நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா
இந்த டவுட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஆனா நீங்க இப்படி டவுட்டே கேட்காம ஆன்சரே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களால கிளியர் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இப்போ ஐசோன்ற பேர் வந்து எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா, கார்பன் செயின் ஒரு கார்பன் செயின்ல ஒரே ஒரு பிரான்ச் இருக்கும்போது நம்ம அதை ஐசோன்னு கொடுக்கலாம். ஓகே, கார்பன் செயின் ஹேவிங் ஒன்லி ஒன் பிரான்ச். ஓகே, ஹேவிங் ஒன் பிரான்ச். இப்ப இந்த கார்பனை பார்த்தோம்னா ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம ஐசோன் கொடுத்துட்டோம். ஆனா இதையே வந்து இப்ப வந்து இப்ப வந்து செகண்டரிங்கிறது வந்து எப்படி கொடுப்போம்? ஏன்னா இது செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது செகண்டரியான்ற டவுட் வந்து வரும். இப்ப செகண்டரி அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா CH3 CH2 CH CH3. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து செகண்டரி. ஓகே, இது வந்து செகண்டரி பியூட்டைல். இது வந்து செகண்டரி பியூட்டைல். அதாவது என்னன்னா அட்டாச்மெண்ட் அட் அ செகண்டரி கார்பன், அதான் அர்த்தம். அட்டாச்மெண்ட் அட் அ செகண்டரி கார்பன் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம செகண்டரின்னு கொடுக்கலாம். ஓகேயா, இது வந்து இது வந்து செகண்டரி பியூட்டைல். இது வந்து செகண்டரி பியூட்டைல். இப்ப இதே இது வந்து ஐசோபியூட்டைல்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஐசோபியூட்டைல்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஐசோபியூட்டைல் நான் எழுதுறேன் பாருங்க. CH3 CH CH3 ஓகே CH2 இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஐசோபியூட்டைல். ஐ ஹோப் தட் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஐசோபியூட்டைல். ஓகேயா, இதுதான் வந்து செகண்டரி பியூட்டைலுக்கும் ஐசோபியூட்டைலுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து டெர்ஷரி பியூட்டைல். அப்படின்னா டெர்ஷரியா இருந்துச்சுன்னா எப்படி எப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. பிரைமரி செகண்டரி டெர்ஷரினா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது இல்லையா? ஓகே, ஐ வில் டீச். ஏன்னா அது தெரியாம நான் வந்து இதை டீச் பண்ணக்கூடாது. இப்ப பிரைமரி கார்பன்னா என்ன, செகண்டரி கார்பன்னா என்ன, டெர்ஷரி கார்பன்னா என்ன அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இப்ப நீங்க CH4, இப்ப நான் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த CH3 CH2 இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து CH3 CH CH3 CH3 CH2 CH3 இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து CH3 C CH3 CH3. இப்போ இது எல்லாமே வந்து சேம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன பிரைமரினா என்ன அப்படின்னா, ஒரு கார்பன் 0 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும், இல்லைன்னா இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். அதுதான் வந்து பிரைமரி. இப்போ இது ரெண்டுமே பிரைமரி. இது ஏன் பிரைமரினா, இது வந்து ஒரு கார்பன், இந்த கார்பன் வந்து வேற எந்த கார்பனோடையும் அட்டாச்மெண்ட் இல்லை. புரியுதா? இது வந்து இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆகல. ஸோ அதனால இது பிரைமரி. அதே மாதிரி இப்போ இந்த கார்பன், இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா CH3 CH3 இது ஆக்சுவலி CH3 CH இதுல எடுத்தோம்னா, ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா, ஆடிபிள்னா? அதே மாதிரி இந்த கார்பன் வந்து இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒரு கார்பன் வந்து இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுவும் பிரைமரி தான். எய்தர் இது வந்து 0 கார்பன். ஓகே, இது வந்து 0 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இது வந்து 1 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ரெண்டுமே பிரைமரி தான். ஓகே, ரெண்டுமே பிரைமரி தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னா, இப்போ இந்த கார்பன், ஓகே, இந்த CHன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கார்பன் பார்த்தா 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஆக்சுவலா இங்க நான் தப்பா எழுதிருக்கேன், இது வராது. இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே,
இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கலாம். CH3 CH2 okay CH CH இங்க ஒரு ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்பன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓகே இது வந்து ரெண்டு கார்பனோட இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதே எக்ஸாம்பிளே கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்பன் எடுத்தோம்னா ஸோ இப்போ இது வந்து இது ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இங்க ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து செகண்டரி, இது வந்து செகண்டரி கார்பன். பட் இந்த கார்பன் வந்து பிரைமரி தான், ஏன்னா ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பனும் பிரைமரி தான், இதுவும் ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பனும் பிரைமரி தான், ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த இது ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா இது வந்து பிரைமரி கார்பன், இது வந்து பிரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பன், இது வந்து பிரைமரி கார்பன். ஓகே, பிரைமரி கார்பன்னா என்னன்னா ஒரு கார்பன் ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் செகண்டரி. ஓகேயா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து இட் இஸ் அ டெர்ஷரி கார்பன். ஏன் டெர்ஷரி கார்பன்னா மூணு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். ஓகே, ஸோ அப்போ ஆனா இது மூணுமே பிரைமரி தான், இந்த மூணுமே பிரைமரி தான். பட் இந்த கார்பன் வந்து இட் இஸ் அ டெர்ஷரி. புரியுதா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் அ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. பிரைமரினா எய்தர் கார்பன் ஜீரோ கார்பனோட இல்லைன்னா ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். செகண்டரி கார்பன்னா டூ கார்பனோட, டெர்ஷரி கார்பன்னா மூணு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். அண்டர்ஸ்டுட்? இப்போ வந்து செகண்டரி பியூட்டைலுக்கும் ஐசோபியூட்டைலுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இது வந்து செகண்டரி பியூட்டைல், அதாவது அட்டாச்மெண்ட் அட் செகண்டரி கார்பன். பட் இங்க வந்து பார்த்தோம்னா ஐசோபியூட்டைல், இது வந்து ஐசோபியூட்டைல் ஒரே ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோபியூட்டைல். ஓகே, ஸோ இப்போ டெர்ஷரி பியூட்டைல் எப்படின்னு, இதே இது வந்து செகண்டரி பியூட்டைல் நம்ம பார்த்தோம். இதே இது நம்ம டெர்ஷரி பியூட்டைல் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். டெர்ஷரி பியூட்டைல் எப்படி எழுதுவோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தது தான். ஸோ இப்போ 4 கார்பன் இருக்கணும், 4 கார்பன்ல ஆல் தி 3 சைட்ஸ் வந்து மீத்தைல் குரூப். ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல்னா TERT மட்டும் போடுவாங்க, டெர்ஷரி பியூட்டைல். இது வந்து செகண்டரி பியூட்டைல், இது வந்து ஐசோபியூட்டைல், இது வந்து டெர்ஷரி பியூட்டைல். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? எல்லாமே ஆல்கைல் குரூப் தான். Can you differentiate these three compounds? Any doubt? Okay. So இப்போ இது வந்து tertiary butyl. Okay. இப்போ next வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து செகண்ட் ரூல் தான் பார்க்கறோம். செகண்ட் ரூல் தான் வந்து இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்படி ஒரு கார்பன் இருக்கு CH3, இது ஒரு எக்ஸாம்பிள். CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH2, தென் இப்போ இந்த கார்பனுக்கு வந்து டெர்ஷரியும் கிடையாது, இது குவாட்டர்னரி. ஓகே, 4 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த குவாட்டர்னரி அதாவது காம்பவுண்ட், இப்போ இது வந்து இட்ஸ் குவாட்டர்னரி கார்பன். குவாட்டர்னரி கார்பன் ஃபோர்த் டிகிரி. ஓகே, இது ரொம்ப ரேராக தான் இருக்கும் குவாட்டர்னரி கார்பன். ஸோ இப்போ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், டோட்டலாக 5 கார்பன் இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து பென்டைல். ஆனால் வந்து என்ன பென்டைல்னா நியோ பென்டைல். ஓகே, இதுக்கு பேர் வந்து இட் இஸ் நியோ பென்டைல். ஓகே, அதாவது நியோ அப்படின்னா என்னன்னா காம்பவுண்ட் வித் 2 branches. நியோனா என்னன்னா காம்பவுண்ட் வித் 2 branches. அதாவது கார்பன் ஆக்சுவலா இங்க காம்பவுண்ட் கிடையாது, கார்பன் வித் 2 branches தான் வந்து இட் இஸ் நியோ. ஓகே, இது இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து இட் இஸ் அ நியோ பென்டைல். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஆல்கைல் குரூப் தான், இது எல்லாமே ஆல்கைல் குரூப் தான். இது எல்லாமே வந்து செகண்ட் ரூல் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ரூல் புரியுதா? தேர்ட் ரூல். இப்போ நம்ம தேர்ட் ரூல் பார்க்கலாம். இப்போ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா பிரான்ச் செயினுக்கு வந்து நம்ம எப்படி நேமிங் கொடுக்கலாம்.
nomenclature of branched chain alkanes or hydrocarbons. So அப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நேமிங் கொடுக்கலாம்? இப்போ வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்ல வந்து ஸ்மால் பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே, நமக்கு வந்து பேரண்ட் செயின் என்னன்னு பார்ப்போம், தெரியும். இப்போ வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3, ஓகே, CH2 CH3, okay, it's a CH2, CH CH3. இந்த ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி நேமிங் கொடுக்கலாம்? இது வந்து நமக்கு தெரியும். இது வந்து பேரண்ட் செயின், ஓப்பன் செயின். ஓகே, பேரண்ட் செயின். இது ரெண்டுமே ஒரு பிரான்ச். ஓகே, இந்த பிரான்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம நேமிங் கொடுக்கலாம்? டு ரைட் இந்த மாதிரி இருக்கும்போது சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது டக்குன்னு வந்து இது ரெண்டுமே பிரான்ச் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. அது எப்படி வந்து பிரான்ச் நேமிங் கொடுக்கணும்னா, ஸோ இப்போ இதுலயுமே சப் ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, செலக்ட் லாங்கஸ்ட் செயின். நம்ம இதை நேமிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, செலக்ட் லாங்கஸ்ட் செயின். இப்போ இதுல எது வந்து லாங்கஸ்ட் செயின் நம்ம பார்க்கணும். இப்போ லாங்கஸ்ட் செயின் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிள்லயே இப்போ இதுதான் நம்ம ஆக்சுவலா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இதுதான் லாங்கஸ்ட் செயின். லாங்கஸ்ட் செயின்ல வந்து எத்தனை கார்பன் 1 2 3 4 5 இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? இது வந்து லாங்கஸ்ட் செயின் நினைப்பீங்க. எத்தனை ஆனா இது வந்து லாங்கஸ்ட் செயின் கிடையாது. லாங்கஸ்ட் செயின் எப்படின்னா, இப்போ நம்ம இந்த இதை வந்து நீங்க இது வந்து லாங்கஸ்ட் செயின். இப்போ இதுல இருந்து இது வந்து லாங்கஸ்ட் செயின், இது வந்து பிரான்ச்சா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ CH3, CH, CH3, CH2, 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 CH, CH2, CH3, CH2, CH3. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம்? இப்போ இது வந்து 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஒரு லாங்கஸ்ட் செயின்ல 9 கார்பன் இருக்கு. ஓகே, 9 கார்பன் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்னா, இந்த பிரான்ச்சையே நம்ம லாங்கஸ்ட் செயினா நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த 6க்கு அப்புறம் இது வந்து 7 ஆயிரும், இது வந்து 8 ஆயிரும். அப்போ இதுதான் கரெக்ட் வே. லாங்கஸ்ட் செயின்னா நிறைய கார்பன் எதுல இருக்கோ அதுதான் வந்து லாங்கஸ்ட் செயின். இப்போ இதுல 9 கார்பன் இருக்கு, இதுதான் கரெக்ட் வே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுக்கறது வந்து இட் இஸ் அ ராங் வே, இன்கரெக்ட். ஓகே, as because this longest chain, இதை நம்ம ஒரு லாங்கஸ்ட் செயினா கன்சிடர் பண்ணோம்னா it has only 8 electrons, சாரி 8 கார்பன்ஸ். ஓகே, இப்போ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுல வந்து 1 2 3, இப்போ வந்து 1 2 3 4 5. இது வந்து ஒரு மெத்தட்ல நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 2 3 4 5 6. அப்போ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு 6 வந்துச்சுன்னா அப்ப இதுதான் கரெக்ட், இது ராங். அப்போ இதுவும் வந்து பிரான்ச்சா வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். லாங்கஸ்ட் செயினை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எது லாங்கஸ்ட் செயினுங்கிறது வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து பிரான்ச்டு செயின்ல நம்ம நேமிங் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் செலக்ட் லாங்கஸ்ட் செயின். ரெண்டாவது வந்து செகண்ட் வந்து இப்போ வந்து இப்போ இதே எக்ஸாம்பிள்ல 2 பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச் இருந்துச்சுன்னா இப்போ எந்த பக்கம் வந்து நம்ம கார்பன் வந்து நம்பர் கொடுக்கலாம்? உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் வரும், ஏன் வந்து கார்பன் வந்து 1 2 3ன்னு லெஃப்ட் டு ரைட் கொடுக்கணும், ஏன் ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? அந்த டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஸோ இப்போ வந்து இது இப்போ 9 கார்பன் இருக்கு இல்லையா? இப்போ 9 கார்பன் இருக்கு, நான் கார்பன் மட்டும் எழுதுறேன். 3 4 5 6 7 8 9 கார்பன்.
9 கார்பன்ல வந்து சிக்ஸ்த் கார்பன்ல 1 2 3 4 5 சிக்ஸ்த் கார்பன்ல மறுபடியும் ஒரு 2 கார்பன் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் கார்பன்ல ஒரு கார்பன் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்பர் வந்து நான் இப்படி லெஃப்ட் டு ரைட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9ன்னு கொடுக்குறேன். பட் நான் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. நான் ஏன் இப்படி கொடுக்க கூடாதுன்னு 1 2 3 4 5 6 7 8 9 ஏன் இப்படி கொடுக்க கூடாதுன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? நேச்சுரலா வரும். ஏன் கொடுக்க கூடாது? ஆக்சுவலா வந்து எது கரெக்ட்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க வந்து இப்போ இந்த லெஃப்ட் டு ரைட் இதுதான் வந்து லெஃப்ட் டு ரைட் இல்லையா? இந்த லெஃப்ட் டு ரைட்ல அந்த பொசிஷன் ஆஃப் கார்பன் என்னென்ன இருக்கு? எந்த பொசிஷன்ல கார்பன் இருக்கு? அந்த நம்பர் என்ன? பிரான்ச் எதுலலாம் எந்த கார்பன்ல பிரான்ச் இருக்கு? லெஃப்ட் டு ரைட்ல உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களாங்கிறதுக்காக தான் நான் இப்போ கொஸ்டின் பண்றேன். லெஃப்ட் டு ரைட் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ல பிரான்ச் இருக்கிற கார்பனோட நம்பர் என்னன்னு கேக்குறேன். செகண்ட் அப்புறம் 2 பிரான்ச் இருக்கே. ஓகே குட். செகண்ட் அண்ட் அப்ப 2 + 6 இல்லையா? லெஃப்ட் டு ரைட் கொடுக்கும்போது 2 + 6. இப்போ இதே ரைட் டு லெஃப்ட் நான் கொடுக்குறேன். இதே வந்து ரைட் டு லெஃப்ட்ல என்ன பிரான்ச் இருக்கு? பிரான்ச் கார்பன் என்ன? என்னப்பா? ஓகே குட். 4 அண்ட் 8. இப்போ இது நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன வரும்? 8. இது வந்து 12 வரும். ஸோ திஸ் இஸ் ராங். எது வந்து ஸ்மால் நம்பர் வருதோ அந்த இதுதான் வந்து இட்ஸ் அ கரெக்ட் பொசிஷன். ஓகேயா? ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் பிரான்ச் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்க கொடுத்ததுல வந்து லெஃப்ட் டு ரைட் தான் நம்பரிங் கொடுக்கறது வந்து இட்ஸ் கரெக்ட். ரைட் டு லெஃப்ட் இது எப்பயுமே இருக்காது. அதுக்கு தான் நீங்க வந்து அந்த பிரான்ச்சோட நம்பர் அதாவது பொசிஷனோட அந்த பிரான்ச்சோட பொசிஷனை வந்து நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எது லோயஸ்டா வருதோ அதுதான் வந்து கரெக்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல லெஃப்ட் டு ரைட் தான் வந்து இட்ஸ் கரெக்ட். ஓகே நம்பரிங் இஸ் டன் in the parent chain to identify the parental. எதுக்காக நான் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட் அல்கேனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பேரண்ட் அல்கேன் என்ன? 9 இருக்கு. இல்லப்பா இது எப்படி முடியும்? இதுக்கு இப்ப இப்ப இதுக்கு நேமிங் நம்ம கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி நேமிங் கொடுக்கலாம்? லெஃப்ட் டு ரைட் தான் வந்து இட்ஸ் கரெக்ட். ஓகே லெஃப்ட் டு ரைட் வந்து கரெக்ட்னு கொடுத்துட்டோம். இப்போ இதுல வந்து 9 அதாவது பேரண்ட் ஹைட்ரோ கார்பன்ல 9 கார்பன் இருக்கு. 9 கார்பன் இருந்துச்சுன்னா அது என்னது? நானேன் இல்லையா? நானேன்னு தான் இது முடியணும். ஆனா இதுல பிரான்ச் இருக்கு. எந்த இதுல பிரான்ச் இருக்கு அப்படின்னா செகண்ட் கார்பன்லயும் சிக்ஸ்த் கார்பன்லயும் பிரான்ச் இருக்கு. செகண்ட் கார்பன்ல என்ன இருக்குது? மீத்தைல் இருக்கு. சிக்ஸ்த் கார்பன்ல ஈத்தைல் இருக்கு. அண்டர்ஸ்டுட்? செகண்ட் கார்பன்ல மீத்தைலும் சிக்ஸ்த் கார்பன்ல ஈத்தைலும் இருக்கு. அல்பபெட்டிக் படி பார்த்தா ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே ஸோ அப்போ நீங்க எப்படி எழுதணும்? இதுக்கு நேமிங் என்ன அப்படின்னா 6 ஈத்தைல். ஓகே 6 ஈத்தைல் 2 மீத்தைல் nanine. Understood? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் எதுக்கு நம்பரிங் கொடுக்குறோம்னா நமக்கு பேரண்ட் இது தெரியணும், எத்தனை கார்பன் தெரியணும். அதனால 9 கார்பன் இருக்கு, நானேன்னு கொடுத்துட்டோம். ஆனா இதுல பிரான்ச் இருக்கு. எங்க பிரான்ச் இருக்குன்னா 2லயும் 6லயும் பிரான்ச் இருக்கு. ஈத்தைல் அண்ட் மீத்தைல் இருக்கு. எப்பயுமே வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் கொடுக்கணும். ஸோ அதனால ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ நம்பரை பத்தி டோன்ட் வரி. ஓகே 6 ஈத்தைல் 2 மீத்தைல் நானேன். ஓகேயா? நம்பரிங் இப்போ வந்து எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியுது. எதுக்காக கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இதுலயே வந்து தேர்ட் சப் குரூப் இந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னா the branches are named by adding prefix. அதுதான் எப்படி வந்து ஆட் பண்றோம். இப்போ வந்து இப்போ 6 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கேன். 4 5 6 இதுல பிரான்ச் வந்து இப்போ தேர்ட்ல இருக்கு அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து 6 கார்பன் இருக்கிறதுனால இது என்னன்னு முடியும்? ஹெக்சேன்னு தான் முடியும்.
இந்த தேர்ட் கார்பன்ல இந்த கார்பன் இருக்கிறதுனால மீத்தைல் குரூப் தான் கண்டிப்பா இருக்கும் டெர்மினல்ல. ஸோ அப்ப அதனால இது வந்து என்ன வரும்? இது வந்து 3. இது இந்த சைடா பார்த்தோம்னா நமக்கு 3. ஓகே 3, 4, 5, 6. இந்த சைடு பார்த்தோம்னா 3, இதுக்கு வந்து 4 வரும். 4, 5, 6ன்னு வரும். இது வந்து ராங். ஏன்னா இந்த பிரான்ச்சுக்கு எப்பயுமே எல்லாத்துக்குமே வந்து லோயஸ்ட் நம்பர் தான் வரணும். ஸோ அப்போ இங்க இந்த சைடு நீ லெஃப்ட் டு ரைட் நீங்க கொடுத்தீங்கன்னா அது 4 வருது ராங். ஸோ அப்போ வந்து இதுதான் கரெக்ட். ஸோ அப்போ வந்து எப்படி நேமிங் கொடுக்கணும்னா 3 மீத்தைல் ஹெக்சேன். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? 3 மீத்தைல் ஹெக்சேன். இப்போ இந்த ரெண்டுமே எப்படி நேமிங் கொடுக்கறதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஐ ஹோப் தட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி. இப்போ இது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இஃப் த பேரண்ட், இப்போ ஒரு பேரண்ட் செயின்லயே 2 ஆர் மோர் ஐடென்டிக்கல் பிரான்ச் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம எழுதுனதுல ஈஸியா எழுதிட்டோம். ஒன்னு ஈத்தைல் குரூப் இருக்கு, ஒன்னு மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஈத்தைலன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஆனா ஒரே பேரண்ட் செயின்ல 2 ஆர் மோர் ஐடென்டிக்கல் பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம நேமிங் கொடுக்கலாம், அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ 5 கார்பன் இருக்குன்னு, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். CH3, C, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. ஓகே, ஐடென்டிக்கல் குரூப் இருக்கு பாருங்க. CH2, CH, CH3. 3 மீத்தைல் குரூப் வந்து இருக்கு. இது வந்து CH3. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நேமிங் கொடுக்கணும்? எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும் இல்லையா? எய்தர் எந்த சைடா, லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா அப்படின்னு டவுட் வரும். நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா இந்த எது 2 பிரான்ச் இருக்கு, ஏன்னா இங்கேயும் பிரான்ச் இருக்கு, இங்கேயும் பிரான்ச் இருக்கு. அப்ப 2 பிரான்ச் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கம்மியா நம்பர் கொடுக்கணும். ஓகே, அப்போ this is 1, this is 2, this is 3, 4 and 5. ஏன்னா இந்த பிரான்ச்ல தான் ரெண்டு, இந்த 2ல தான் வந்து 2 பிரான்ச்சுக்கு வந்து கம்மியா நம்பர் கொடுக்கணும். அப்போ வந்து டோட்டலா 3 மீத்தைல் குரூப் இருக்கு. பேரண்ட் செயின் வந்து இட்ஸ் பென்டேன். ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து இதோட நேம் வந்து பென்டேன்னு தான் முடியும். ஸோ பென்டேன்னு எழுதிக்கிறோம். இப்போ என்னென்ன பிரான்ச் இருக்குன்னா செகண்ட் பொசிஷன்ல 2 மீத்தைல் குரூப், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 2, 2, 4, மூணுமே ஐடென்டிக்கல். ஓகே, 2, 2, 4 ட்ரைமீத்தைல், 2, 2, 4 ட்ரைமீத்தைல் பென்டேன். ஓகேயா? 2, 2, 4 ட்ரைமீத்தைல் பென்டேன். அண்டர்ஸ்டுட்? ஓகே, இது ஒரு இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படி இருந்தாலும் while writing the names of alkyl groups alphabetically, இந்த ப்ரிஃபிக்ஸ் இப்போ வந்து ட்ரை, டைன்னு எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ மீத்தைல், ஈத்தைல், பென்டைல் அதுதான் வந்து நம்ம அல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கணுமே ஒழிய இந்த ட்ரை, டை, டெட்ரா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஓகேயா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ CH3, CH2, you try to give the name for this. Okay, CH3, C, CH2, CH3. Madhavan, are you there? CH2, CH2, CH3. Okay, so இப்போ இது வந்து இதோட பேரண்ட்ல வந்து எத்தனை கார்பன் இருக்கு? நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ல, இந்த பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு? இது எப்படி முடியும்? நேமிங் வந்து எப்படி முடியும்? இதெல்லாம் மறைச்சிடுறேன். Count the carbon. A parent chain ல how many carbon? எது parent chain தெரியுதுல்ல? I don't want to 7. 7 அப்ப எப்படி முடியும்?
ஹெப்ட், ஹெப்டேன். ஏன்னா இது சிங்கிள் பாண்ட் தான், ஆல்கேன் தான். ஸோ அதனால இது வந்து எப்படி முடியும்னா ஹெப்டேன், ஹெப்டேன்னு முடியும். ஆனா பிரான்ச் இருக்கு. பிரான்ச்ல வந்து இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரான்ச் வந்து ஓகே, ரெண்டு பிரான்ச் இருக்கிறதுக்கு வந்து நேமிங் alkyl groups alphabetically the prefixes are not considered. ஓகே, இப்போ இது வந்து எப்படி நம்ம நேமிங் கொடுப்போம்? இது வந்து 1 3 4, இந்த பக்கம் கொடுத்தாலும் 1 2 3 4, ரெண்டு கொடுத்தாலும் 4 தான் வருது இதுக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து 3 இருக்கும், இது வந்து 4. ஓகேயா? அப்போ எப்படி கொடுப்போம் இது? ஃபோர்த் பொசிஷன்ல ரெண்டு ஈத்தைல் குரூப் இருக்கு. 4 டைஈத்தைல், ஓகே, 3 மீத்தைல் ஹெப்டேன். இந்த டைங்கிறது வந்து நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சேர்க்க கூடாது. ஓகே, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருந்து இந்த டையோ ட்ரையோ வந்து அதை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர் எடுக்கிறது வந்து இ அண்ட் எம் தான். ஸோ அதனால இ தான் முன்னாடி வருங்கிறதுனால நம்ம வந்து 4 டை ஈத்தைல், ஈத்தைல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, இப்போ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லாம் வந்து வந்தா என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும் எப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து if two different alkyl groups occupy equivalent position, okay, in the parent chain, then the numbering is done from the side which gives lower number to the group coming first in alphabetic order. இப்போ பாருங்க, இப்போ CH3, இப்போ 8 கார்பன் இருக்கு, CH2 CH, இங்க வந்து CH2 CH3, இது ஈத்தைல் குரூப். then it's CH2 CH2, okay, CH, இங்க ஒரு மீத்தைல் குரூப், CH2 CH3, இப்படி ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கேன். நிச்சயமா இதுல வந்து பேரண்ட் கார்பன் வந்து 8 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ஆக்டைன் தான் நமக்கு முடியும். ஓகே, ஸோ ஆனா நம்ம நேமிங் கொடுக்கறது வந்து இப்படி கொடுக்கலாம்னு வச்சுக்கேன். 1 2 3 4 5 6 7 8 இப்படியும் கொடுக்கலாம். இல்ல நம்ம வந்து இப்படி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அதாவது இந்த லெஃப்ட் டு ரைட் கொடுத்தா ஈத்தைலுக்கு 3 வருது, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா மீத்தைலுக்கு வந்து 3 வரும். ஓகே, இப்போ எது கரெக்ட் நமக்கு டவுட் வரும் இல்லையா? நம்ம இது இந்த சைடு எடுக்கணுமா இல்லை இந்த சைடு எடுக்கணுமா அப்படின்னு டவுட் வரும். அப்போ எந்த சைடு எடுக்கணும்னா லோயர் நம்பர் வந்து டு த குரூப் கம்மிங் ஃபர்ஸ்ட் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஓகேயா? அப்போ எதுக்கு எந்த இது கரெக்ட்? லோயர் நம்பர் to the group coming first in alphabetical order. அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? ஈத்தைல் தான் வரும் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ இந்த நேமிங் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நேமிங் இந்த ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட் வரும், மீத்தைலுக்கு முன்னாடி ஈத்தைல் வரும். அப்போ இதுக்கு தான் வந்து லோயஸ்ட் நம்பர் வரும். அப்போ லெஃப்ட் டு ரைட் தான் கரெக்ட், இந்த நம்பரிங் ராங். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பேரு? 3 ஈத்தைல், ஓகே, 3 ஈத்தைல் 6 மீத்தைல் octane. ஓகேயா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நேமிங் வரும். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதுக்காக தான் வந்து நம்ம இதை பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆல்கைல் குரூப். அப்போ சப்போஸ் இப்போ இந்த ஆல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச் இது காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது நிறைய பிரான்ச் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து நேமிங் கொடுப்போம்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே கார்பனை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, CH2 கொடுக்கல, கார்பன் மட்டும் ஒரு 9 கார்பன், 5 6 7 8 9 கார்பன் இருக்கு. இந்த 5th கார்பன்ல, ஓகே, 5th தான் சென்டரா இருக்கும்.
ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச்ல ஒரு பிரான்ச் இருக்கும். ஓகே, இது வந்து CH2 இப்படி உங்களுக்கு கொடுத்துறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். CH3 CH3 CH3. ஸோ அப்ப இது வந்து பேரண்ட் செயின். பேரண்ட் செயின்ல வந்து 9 கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து நானேன்னு தான் முடியணும். ஓகே, பேரண்ட் செயின்ல இருக்கிறது வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்ப இது எப்படி நம்பர் கொடுத்தாலும் இந்த பிரான்ச் செயின் இருக்கிற கார்பனுக்கு 5 தான் இருக்கு. ஸோ அதனால அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த பிரான்ச்லயே வந்து ஒரு பிரான்ச் இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி நேமிங் கொடுக்கலாம், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்து இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அந்த 5 வந்து நம்ம அப்படி போட்டுக்கணும். அந்த 5 ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கு, அதனால அந்த 5 போட்டுக்கிறோம். 5 போட்டுட்டு வித்தின் பிராக்கெட்ல இந்த பிரான்ச்சோட நேம் நம்ம எழுதணும். இந்த பிரான்ச்சோட நேம் நம்ம என்ன எழுதுவோம்? ஸோ இப்போ இது வந்து இதுல வந்து எது பேரண்ட் செயின்னா 3 தான். ஓகே, அப்ப 3 கார்பன் தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஆல்கைல் குரூப். இது வந்து ஆல்கைல் குரூப்புங்கிறதுனால இது வந்து ப்ரோபைல் தான். ஓகே, இட்ஸ் ப்ரோபைல். ஆனா என்ன ப்ரோபைல்னா, செகண்ட் கார்பன்ல 2 மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ அதனால 2,2 டைமீத்தைல் ப்ரோபைல். ஓகே, இது மட்டும் புரிஞ்சுதா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க எனக்கு. ஸோ இப்போ அந்த பிராண்ட் என்னப்பா? ஓகே, 2,2 இரு ஒரு நிமிஷம். 2,2 டைமீத்தைல் ப்ரோபைல். இது ஏன்னு சொல்றேன். டைமீத்தைல் ப்ரோபைல். இதை பிராக்கெட்ல தான் கொடுக்கணும். நானேன். இப்ப நானேன் ஏன் கொடுத்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? பேரண்ட் செயின்ல டவுட் இல்லைல்ல? ஓகே, பேரண்ட் செயின் வந்து நானேன், அது 9 கார்பன் இருக்கிறதுனால நானேன், அதனால நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த பேரண்ட் செயின்லயும் ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அதனால இந்த 5ன்னு கொடுத்துட்டீங்க. ஓகே, அந்த 5 நீங்க போட்டீங்க. ஸோ இப்போ இந்த பிரான்ச்சுக்கு நம்ம எப்படி நேமிங் கொடுப்போம்? இந்த பிரான்ச் வந்து ஒரு அல்கைல் குரூப். ஓகே, அல்கைல் குரூப்னா என்ன? அல்கைல் குரூப்னா எத்தனை கார்பன் இருக்கு? இதுல பேரண்ட் செயின் என்ன? 3. ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன? ப்ரொபைல் தான். இது வந்து ப்ரொபைல்னு தான் முடியணும். ஆனா 2 பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச்சுமே செகண்ட் கார்பன்ல 2 மீத்தைல் குரூப் இருக்கு. இது வந்து செகண்ட் கார்பன். ஓகே, எப்படி கொடுத்தாலுமே, இப்படி கொடுத்தாலும் அப்படி கொடுத்தாலுமே இது வந்து செகண்ட் தான் வரும். இந்த செகண்ட் கார்பன்ல 2 மீத்தைல் குரூப் இருக்கு. அதனாலதான் நம்ம இங்க என்ன கொடுக்குறோம்னா 2,2 டைமீத்தைல் ப்ரொபைல். இது ஃபுல்லாவே நம்ம பிராக்கெட்ல தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பிரான்ச். இந்த பேரண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற ஒரு பிரான்ச். ஸோ அதனால அதாவது பேரண்ட் கார்பன்ல ஃபிஃப்த் கார்பன்ல இந்த பிரான்ச் வந்து 2,2 டைமீத்தைல் ப்ரொபைல்ன்ற ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா? அண்டர்ஸ்டூட்? ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. இது நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது வந்து இதுதான். எனர்ஜி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளோட சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ வந்து இஃப் த பிரான்ச் அல்கைல் குரூப்லயே ஐசோ இருக்கலாம், நியோ இருக்கலாம், செகண்டரி இருக்கலாம், டெர்ஷரி இருக்கலாம். அப்படி இருந்தா எப்படி நம்ம வந்து IUPAC கொடுக்கலாம் அதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அதை வந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்கணும். இப்போ CH3, இப்போ 10 கார்பன் எடுக்கலாம். CH2 CH2 CH, இங்க வந்து CH CH3 twice. இங்க ஒரு பிரான்ச் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு CH, இங்க ஒரு பிரான்ச். இதே எக்ஸாம்பிள் தான் வரும்னு கிடையாது. இப்படி வந்தா எப்படி நேமிங் கொடுக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான். இது வந்து 6th கார்பன், 7, 8, 9, 10. இப்போ 10 கார்பன் இருக்கு பேரண்ட் செயின்ல. ஓகே, பேரண்ட் செயின்ல 10 கார்பன். ஸோ அப்போ நமக்கு வந்து டவுட் இல்லை, இது வந்து டெக்கேன். ஓகே, இது வந்து டெக்கேன். ஆனா இப்போ என்னன்னா நமக்கு வந்து நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது while naming
இது வந்து பியூட்டைல் இல்லையா? இது வந்து 3 கார்பன் இருக்கு. இது வந்து 4 கார்பன் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 பிரான்ச் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, எதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும்? இப்ப முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். இங்க ஈத்தேலே இல்லையேப்பா, இது ப்ரொப்பைலு, இது வந்து பியூட்டைல். ஓகே. இந்த பிரான்ச்சுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நேமிங் கொடுங்க. அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிரான்ச்சுக்கு வந்து நேமிங் கொடுத்தீங்கன்னா, இது ஒரு 2 பிரான்ச் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பிரான்ச்சுக்கு எப்படி நீ நேமிங் கொடுப்ப? உங்களுக்கு இப்படியே கொடுக்க முடியலன்னா, நீ தனியா எழுதி பார்த்துக்கலாம். இப்போ CH3, CH3. இதுதான் வந்து இந்த பிரான்ச் இல்லையா? இது வந்து நம்ம எக்ஸாம்பிளே பார்த்தோம். இது ஒரே ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ இது வந்து ஐசோப்ரோபைல். ஓகே. இந்த பிரான்ச்சுக்கு பேர் வந்து ஐசோப்ரோபைல். இப்போ இந்த பிரான்ச்ல இதுல வந்து இது வந்து செகண்டரி கார்பன் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து செகண்டரி கார்பன். இது வந்து செகண்டரி கார்பன். இதுல வந்து 4 கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து செகண்டரி பியூட்டைல். ஓகே. இது வந்து செகண்டரி பியூட்டைல். இப்போ வந்து அல்பபெட்டிக் படி நம்ம நேமிங் கொடுத்தோம்னா, ஐசோ ஐசோ இது வந்து ஐசோப்ரோபைல் இல்லையா? ஐசோ அண்ட் நியோ எல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. எம்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். பட் எதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா, செகண்டரியோ டெர்ஷரியோ இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே. while giving name um, while naming alphabetically, prefix iso and uh, neo are considered but secondary and tertiary or not. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி நம்ம நம்பர் கொடுப்போம் அப்படின்னா, இது வந்து 1. ஸோ இப்போ இது வந்து 4th கார்பனா இருக்கும். இது வந்து 5th கார்பனா இருக்கும். அதாவது லெஃப்ட் டு ரைட் கொடுத்தா, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா இது வந்து 6th கார்பனா இருக்கும். இது வந்து 7th கார்பனா இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் தான் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகே. லெஃப்ட் டு ரைட் தான் கரெக்டா வரும் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம நேமிங் கொடுக்கலாம்? கேன் யூ ட்ரை? இது எப்படி நேமிங் கொடுக்கலாம்னா, கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நிறைய இது பார்க்கணும். 10 கார்பன் வந்து இதுல இருக்கிறதுனால டெக்கேன்னு தான் இது முடியும். இது முடியறது வந்து டெக்கேன். பட் பிரான்ச் வந்து 2 இடத்துல இருக்கு. ஒரு பிரான்ச் வந்து ஐசோப்ரோபைல், இன்னொரு பிரான்ச் வந்து பியூட்டைல். இதுல ஐசோங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணினாலும் பியூட்டைல்ங்கிறது தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வரும். ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு வந்து எப்படி நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா, 5 செகண்டரி பியூட்டைல், செகண்டரி கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே. செகண்டரி பியூட்டைல், 4 ஐசோப்ரோபைல் டெக்கேன். ஓகேயா? புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? இந்த இது வந்து ஐசோப்ரோபைல். இது வந்து ஏன் 4th பொசிஷன் கொடுத்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். 4 + 5 எடுத்துப்போம். இங்க வந்து 6 + 7 வரும். ஸோ அப்போ வந்து இந்த நேமிங் கரெக்ட் கிடையாது. இதுதான் கரெக்ட். ஸோ அதனால இதுக்கு 4th பொசிஷன். இதுக்கு வந்து 5th பொசிஷன் இருக்கும். இது வந்து செகண்டரி. இந்த செகண்டரியை நம்ம வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அதனால தான் வந்து 5 செகண்டரி பியூட்டைல், 4 ஐசோப்ரோபைல் டெக்கேன். ஓகேயா? நிச்சயமா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல நான் அடிச்சு சொல்றேன். இந்த அளவுக்கு டீடைல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க யூபிஎஸ்சிலே.
ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எழுதும் போது ஏகப்பட்ட டவுட் வரும். இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல இவ்வளவு தூரம் நடத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு டைமும் இருக்காது, அவ்வளோ பேர் இருக்கும்போது பொறுமையும் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், ஐயுபிஎஸ்சிக்கே எனக்கு வந்து 2 கிளாஸ் தேவைப்படும் நான் சொன்னது வந்து இதுக்காக தான். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ ஈக்குவலா வந்து 2 லென்த் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நேமிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதே இது வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து CH3, CH2, 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 CH. இங்க வந்து பிரான்ச்ல வந்து என்ன இருக்குன்னா CH2, C. இதுலயும் ஒரு பிரான்ச் இருக்கு CH3, CH2, CH3. ஓகே, இங்க வந்து CH2, CH. இந்த பிரான்ச்ல வந்து CH2, CH3, CH2, CH3. இப்ப இதுல எது பேரண்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நமக்கு டைம் ஆகும். ஓகேயா? சோ இப்ப எது பேரண்ட் அப்படின்னா, if there are two chains of equal length. இப்ப இது நம்ம வந்து எப்படி எப்படி எல்லாம் நேமிங் கொடுக்கலாம், எப்படி வந்து நம்பர் கொடுக்கலாம்னு நான் சொல்றேன். இப்ப இப்படி நம்பர் கொடுத்தோம்னு வச்சுக்கோமே, 1, 2, 3, 4, இது வந்து 5, 6, 7, 8, 9, 10. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் செயின். நம்ம இப்படி நேமிங் கொடுக்கலாம். அப்படி இல்லாம இதையும் நம்ம ஸ்ட்ரைட் செயினா எடுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் செயினா எடுக்கலாம். ஆனா எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எதை செலக்ட் பண்ணணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். If there are two chains of equal length, then the chain is selected as parent chain which is more branch. எது பேரண்ட் செயினா இருக்குன்னா, அப்ப இதுலதான் வந்து மோர் பிரான்ச் இருக்கு. நம்ம இப்படி நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, இதை தான் வந்து பேரண்ட் செயினா எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ எதுல வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ, இப்போ இதுலதான் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, 2 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து இப்படி சைட் பை சைடு தான், ஒரே இதுல தான் பிரான்ச் இருக்கு. இப்போ இங்க 2 பிரான்ச் இருக்கு. ஸோ whichever has more branch has select as a parent chain. ஓகேயா? ஸோ அப்ப இது வந்து இதை தான் நம்ம வந்து பிரான்ச்சா கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரான்ச். இது வந்து பிரான்ச். ஸோ இப்போ நமக்கு பேரண்ட் செயினா நம்ம கன்சிடர் பண்றது வந்து இதுதான் பேரண்ட் செயின். ஓகேயா? இதுதான் வந்து பேரண்ட் செயின். ஓகே, எனிவே பேரண்ட் செயின்ல 10 இருக்கு. அப்ப இது வந்து பேரண்ட் செயின் அப்படின்ட்டா நம்ம ஈஸியா வந்து நம்ம நேமிங் கொடுத்துடலாம். எப்படி நேமிங் கொடுக்கலாம்னா, இப்போ இந்த பிரான்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேமிங் கொடுக்கணும். ஓகே, இந்த பிரான்ச்சுக்கு நம்ம எப்படி நேமிங் கொடுக்கலாம்? இந்த பிரான்ச்னா, ஸோ இப்போ இது ஃபுல்லாவே பிரான்ச்னா 5th கார்பன்ல இந்த பிரான்ச் இருக்கு. ஓகே, 5th கார்பன்ல இந்த பிரான்ச் இருக்கு. இந்த பிரான்ச்சுக்கு வந்து நம்ம எப்படி நேமிங் கொடுப்போம்னா, ஆல்ரெடி நம்ம நம்பர் இது வந்து இப்போ இங்கே தான் 1 கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 1, 2, 3, 4. ஏன்னா பிரான்ச்சுக்கு வந்து கம்மியான வரும் நம்பர் வரணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இது வந்து 2 பியூட்டைல். இதுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம்? இது வந்து ஈத்தைல், இது வந்து 2 ஈத்தைல் பியூட்டைல். ஓகேயா? 2 ஈத்தைல் பியூட்டைல். இந்த பிரான்ச்சுக்கு பேர் வந்து 2 ஈத்தைல் பியூட்டைல். ஓகே, இது எதுல அட்டாச் ஆயிருக்குன்னா 5th கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க எப்படி நேமிங் கொடுப்பீங்கன்னா, 5th கார்பன், 5th கார்பன்ல 2 ஈத்தைல் பியூட்டைல், க்ளோஸ் பண்ணிடும் பியூட்டைல். அதுக்கப்புறம் இங்க 3rd கார்பன்ல 2 மீத்தைல் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ 3, 3 டைமீத்தைல் டெக்கேன். இதுதான் வந்து இதோட நேம். புரியுதாப்பா? ஏன் வந்து இத வந்து நம்ம பேரண்ட் செயினா எடுத்தோங்கிறது புரியுதா?
பேரண்ட் செயின்ல வந்து ஏன் எடுத்திருக்கோம்னா மோர் பிரான்ச் இருக்கிறதுனால. ஓகே, எதுல பிரான்ச் நிறைய இருக்கோ அதுதான் வந்து பேரண்ட் செயின், அதாவது ஈக்குவல் லென்த்தா இருக்கும்போது. இப்ப இங்க 11 கார்பன் இருந்து இங்க 10 இருந்துச்சுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் இப்போ வந்து ஈக்குவல் லென்த்தா இருக்குது. ஓகே, ஏன்னா 5th கார்பன்ல தான் ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இதை தான் வந்து பேரண்டா வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த பிரான்ச்சுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும். அந்த பிரான்ச் எந்த கார்பன்ல இருக்குங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேரண்ட் செயினுக்கு வந்து நேமிங் கொடுக்கணும். அண்டர்ஸ்டுட்? புரியுதா? இந்த இது நம்ம பார்த்தது எல்லாமே ஓப்பன் செயினா இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம வந்து நேமிங் கொடுக்கறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த இத்தனை ரூல்ஸும் வரும். இது வந்து நீங்க எக்ஸசைஸ் செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து வரும். இல்ல அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு ரூல்ஸை வந்து நீங்க தரவா தெரிஞ்சிருக்கணும். இல்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா நேமிங் வரும். ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாவே நம்ம என்ன பார்த்தோம்னா ஹவு டு நேம் தி நோமன்கிளேச்சர் ஆஃப் ஓப்பன் செயின் ஹைட்ரோகார்பன் பார்த்தோம். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் nomenclature ஆஃப் சைக்ளிக் ஹைட்ரோகார்பன். இப்போ சைக்ளிக் ஹைட்ரோகார்பனா இருந்துச்சுன்னா அது எப்படி நேமிங் கொடுக்கலாம்? இப்போ இதுக்கு என்னென்ன ரூல்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ப்ரிஃபிக்ஸா வந்து எதை கொடுக்கணும் அப்படின்னா சைக்ளோங்கிறது தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ் வந்து சைக்ளோங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் இல்லையா? இதுக்கு பேர் என்ன நம்ம கொடுப்போம்னா சைக்ளோபென்டேன். 5 கார்பன் இருக்கு. ஓகே, 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து இட் இஸ் சைக்ளோபென்டேன். இந்த சைக்ளோங்கிறது வந்து ப்ரிஃபிக்ஸா தான் எப்பயுமே வரும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்பர். இப்போ வந்து இப்போ ஒரு இதுல இப்போ இப்படி வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இப்படி ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, இங்க வந்து ஒரு பிரான்ச் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எப்ப எதுக்கு வந்து நம்பர் லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் the chain in such a manner that lower number is given to the group that comes first in alphabetic order. இங்க வந்து இது மீத்தைல், இது வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு இல்லையா? சோ இப்போ இது வந்து மீத்தைல் குரூப், இது வந்து மீத்தைல் குரூப், இது வந்து இட் இஸ் a methyl group. இது வந்து இட்ஸ் a propyl, 3 கார்பன் இருக்கு. 1 2 3 கார்பன் இருக்கு. சோ இது வந்து இட்ஸ் a propyl. ஓகே, லோயஸ்ட் இதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர், lowest number lowest number ஏன் lowest numberனா alphabetically it's first. ஓகேயா? alphabetical orderல. சோ அப்ப இதுக்கு தான் நம்ம 1 ன்னு கொடுப்போம், இதுக்கு வந்து 3 ன்னு கொடுப்போம். அப்ப இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்னா 1 methyl. ஓகே, 1 methyl 3 propyl cyclohexane. 3 propyl cyclohexane. Right? இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்பரிங் கொடுக்கறதுலயே நமக்கு வந்து டவுட் வரும். மோர் பிரான்ச் இப்ப எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து 2 பிரான்ச் இருக்கு, இப்ப இதுல வந்து 2 கார்பன் இருக்கு. அப்ப வந்து எதுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னா இதுக்கு தான் மோர் பிரான்ச்சுக்கு தான் வந்து லோயஸ்ட் நம்பர். ஓகே, மோர் பிரான்ச் should get lowest number. Get lowest number. So அப்ப வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து 1 2 3. ஓகே, அப்ப வந்து இப்ப வந்து இதுல வந்து 2 கார்பன் இருக்கு இல்லையா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 3. ஆனா ஆல்பபெட்டிக் நேமிங் வந்து நம்பர் எப்படி கொடுத்தாலும் நேமிங் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் கொடுப்போம்.
இங்க வந்து 2 மீத்தைல் குரூப் இருக்கு. இங்க ஈத்தைல் குரூப் இருக்கு இல்லையா? சோ அப்போ வந்து இது வந்து 3 ஈத்தைல் 1 1 டைமீத்தைல் cyclohexane. Okay, understood? So இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ இந்த சைட் செயின் இருக்குல்ல, அதாவது பிரான்ச், அதுல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இந்த ரிங்கை விட நிறைய இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்க எப்படி நேமிங் கொடுப்பீங்க? இது வந்து சைக்ளோப்ரோபேன். ஓகே, இப்போ இது இப்படி ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இது வந்து இதுல வந்து 3 கார்பன் இருக்கு, இதுல வந்து 1 2 3 4 கார்பன். அப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் பேரண்ட் செயின்ல வந்து நிறைய கார்பன் இருக்கிறது தான் பேரண்ட் செயின். ஓகே, அப்போ இதுல பேரண்ட் எதுனா இதுதான் பேரண்ட். அப்போ இது வந்து நம்ம பிரான்ச்சா தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப அதுக்கு நேமிங் எப்படி முடியணும்னா பியூட்டைன்ல தான் முடியும். ஓகே, ஏன்னா பேரண்ட் வந்து பியூட்டைன் தான், பியூட்டைன். ஆனா என்ன பியூட்டைன் பிராக்கெட்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பன்ல சைக்ளோ ப்ரோபைல். ஓகே, சைக்ளோ ப்ரோபைல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. சைக்ளோ ப்ரோபைல். ஓகே, சைக்ளோ ப்ரோபைல் பியூட்டைன். அண்டர்ஸ்டுட்? புரியுதா? ஸோ இதுதான் வந்து சைக்ளிக் ஹைட்ரோகார்பனுக்கு வந்து நம்ம எப்படி நேமிங் கொடுப்போம், நம்ம வந்து எப்படி நேமிங் கொடுக்கலாம்னு பார்த்துட்டோம். ஓப்பன் செயினுக்கு எப்படின்னு பார்த்தோம், சைக்ளிக் காம்பவுண்டுக்கு எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் ஏன்னா இப்போ நான் ஆரம்பிச்சு இப்போ இனி என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது நீங்க எப்படி நேமிங் கொடுப்பீங்க, மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தா எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி பென்சீன் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா அது எப்படி நேமிங் கொடுப்போம், அது வந்து நம்ம பார்க்கணும். அது நாளைக்கு ஃபுல்லாவே இதுதான் நமக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா?